வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு தீர்வு என்னன்னு நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. நீங்க ஒரு மகளிர் அமைப்பு வச்சிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். சொல்றேன் சார். சொல்லுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் வரும். நான் உட்காந்து பேசி பல பெண்களுக்கு நான் தீர்வு சொல்லியிருக்கேன் சார். வெரி குட்மா, வெரி குட். ஒரு குடும்பத்துல ஆணால தான் அதிக பிரச்சனையா அல்லது பெண்ணால தான் அதிக பிரச்சனையா? ஆண்களால் தான் சார் அதிக பிரச்சனையே. அந்த பிரச்சனையை பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, அதை நான் தீர்த்து வைப்பேன். அப்படி பார்க்க போனா நிறைய பிரச்சனைகள் ஆண்களால வரலாம். மேஜரா எந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஆண்கள் குடிச்சிட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க சார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்க சம்பாதிச்சுட்டு கொடுக்குற பணம் குடும்பத்துக்கு போதுமானதா இல்ல. அதனாலதான் பெண்களுக்கு பிரச்சனை வருதே சார். சரிம்மா, ஒவ்வொரு குடும்பமும் வேற வேற மாதிரி பட்ஜெட்ல இருக்கும். அப்படின்னும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவ்வளவு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு தட்டுப்பாடு வருது, எவ்வளவு குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? வீட்டுக்கு குடும்பம் நடத்துற அளவுக்கு கொடுக்கல சார், அதான் பிரச்சனையே வருது. ஓகேம்மா, நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம். நீங்க ஒரு குடும்ப தலைவி. ஒரு மளிகை ஐட்டம், மளிகை பொருட்கள் எவ்வளவு வீட்டுக்கு தேவைப்படும், அந்த பொருள்களுடைய பேர் உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா அரிசி, பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, பெனாயிலு, டெட்டாயிலு. நீங்க பல பெண்களுக்கு ஐடியா கொடுக்குற நீங்க ஒரு குடும்ப தலைவி, ஒரு மளிகை சாமான் பேர் லிஸ்டே உங்களால கரெக்டாக சொல்ல முடியுங்க. மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், மைதா, ரவை, சேமியா, பார்லி, ஜவ்வரிசி. இப்போ சொல்லுவேன்லம்மா, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, காப்பி தூள், டீ தூள். ஆமா சார், அதுவும் இருக்கு. மஞ்சத்தூள், முந்திரி, திராட்சை, காராமணி, மூக்கல்ல, மொச்சக்கட்டை, எவ்வளோ இருக்கு சார். இப்படி எடுத்து எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கம்மா. அநேகமா மோஸ்ட்லி நீங்க பிரிஞ்சு செய்றீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் தேவையான பொருள் தான். ஸோ மளிகை பொருள் எல்லாம் சொல்லிட்டீங்களா? இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு சார். எல்லாத்தையும் மாசம் மாசம் வாங்கணும்னு அவசியம் இல்லை சார். இந்த முந்திரி, திராட்சை எல்லாம் பண்டிகை நாள்ல வாங்கினா போதும் சார். சரிம்மா, இந்த காய்கறிகள் மாசத்துக்கு எவ்வளவு யூஸ் ஆகும்? என்னென்ன காய்கறிலாம் வாங்க வேண்டியிருக்கும் சராசரி ஒரு குடும்பத்துல? தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, காலிஃபிளவரு, பீர்க்கங்காய், புடலங்காய், நூக்குல், காராமணி, பச்சை பட்டாணி, பெங்களூர் கத்திரிக்காய், கோவக்காய், இன்னும் இருக்கு சார். வியாபாரம் பண்ண போறீங்களா இல்ல வீட்டுக்கு வாங்கறத பத்தி சொல்றீங்களா? இல்ல கேக்குறேன், இருக்கிற மொத்த காயும் சொல்லிட்டீங்க, இன்னும் வேற இருக்குன்னு சொல்றீங்க. சரி ரைட், அது விடுமா. கீரை சாப்பிடுவீங்கல்ல, என்னென்ன கீரை எல்லாம் வாங்குவீங்க? அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னானி கீரை, புளிச்சக்கீரை, பருப்பு கீரை, மந்தக்காளி கீரை. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குமா? சரி விடு. நான்வெஜ்ல என்னென்ன செய்வீங்க? நான்வெஜ் ஒரே மாதிரி சாப்பிட்டா பிடிக்காதுல்ல சார். அதனால சிக்கனு, மட்டனு, எறா, சொரா, நண்டு, அது மட்டும் இல்ல சார். நான் சொல்றேம்மா, மீதிய தலைகறி விட்ட, மூளை விட்ட, கல்லீரல், மண்ணீரல், ரத்தம், இவ்வளவு ஐட்டம் விட்ட எல்லாமே சாப்பிடுவீங்க. சரி சார், இதெல்லாம் செஞ்சு வச்சாதான் சார் சாப்பிடுறாங்களே. சரிம்மா, ஓகே. நீ சொன்னது ப்ரொவிஷன் சொல்லிட்டேன், வெஜிடபிள் சொல்லிட்டேன், நான்வெஜ் சொல்லிட்டேன். வீட்டுக்கு மாசம் ஆகிற செலவு என்ன? வாடகை, கரண்ட் பில்லு, சிலிண்டரு, அரிசி, பால் காசு, அப்புறம் டிவி ரீசார்ஜ் இருக்குமா, மொபைல் ரீசார்ஜ் இருக்குமா? ஆமா ஆமா சார், அதுவும் இருக்கு சார். ஓகேம்மா, நீ சொல்ற மாதிரி எல்லா செலவுகள் இருந்தா கூட சிலதெல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்கும். பால் காசு இவ்வளவுதான் ஆகும்னு ஓரளவுக்கு எடுத்து வைக்கலாம், அரிசிக்கு இவ்வளவுதான் ஆகும்னு எடுத்து வைக்கலாம், கரண்ட் பில்லுக்கு இவ்வளோ ஆகும்னு எடுத்து வைக்கலாம், வாடகை இவ்வளோ ஆகும்னு எடுத்து வைக்கலாம், ரீசார்ஜுக்கு எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் பட்ஜெட்ல நம்மளால சொல்ல முடியும் இவ்வளவுதான்ட்டு. இந்த மற்ற ஐட்டம் இருக்குல்லம்மா, அதுக்கு அதாவது மளிகை ஐட்டத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் வருமா சொல்லுங்க? 2500 இருந்து 3000 வரைக்கும் ஆகும் சார். ஓகேம்மா, நான்வெஜ் சொன்னீங்கல்ல, அது வார வாரம் மாத்தி எது வேணா வாங்கிக்கலாம். மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 2000 இருந்து 2500 வரும் சார். சரிம்மா, காய்கறிக்கு மாச பட்ஜெட் எவ்வளவு வரும்? 1000 இருந்து 1500 ரூபாய் ஆகும் சார். ஓகேம்மா, இதை தவிர குடும்ப செலவுகள் மாசம் ஆகிற செலவுல ஏதாவது விட்டு போச்சா? எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார். அப்படியாம்மா? ஒரு சிலது விட்டு போச்சு. அது என்னன்னா மாசம் வராது, எப்போ வரும்னே தெரியாது. மருத்துவ செலவு எப்போ வரும்னு தெரியாது. அது கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கணும். ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷனு இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷன்னா அங்கே மொழி எழுதணும், அதுக்காகவும் நம்ம எடுத்து வைக்கணும். ஸ்கூல் ஃபீஸு இல்லை காலேஜ் ஃபீஸு, அது மாதிரி அமௌண்ட்டும் நம்ம எடுத்து வைக்க வேண்டியது வரும். இது மாதிரி இதர செலவுகள்னு ஒரு சிலதெல்லாம் வரும். அது எவ்ரி மந்த் வராது, எப்பயாச்சும் வரும் இல்லையா? இதுதான் உண்மை. ஆமா சார், ஆமா சார், அதெல்லாம் மறந்துட்டேன் சார். மறந்துட்டீங்களா? என்னம்மா, நீங்க தான் பல குடும்பத்தின் பிரச்சனை தீர்த்து வைக்கிறவங்க, உங்களுக்கே கிளியரா தெரியல எப்படிமா? சார், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது சார். சரிம்மா, எல்லாத்தையும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேம்மா.
சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன கணக்கு அதிகபட்சமாக செலவு பண்ணால் கூட 7,000 ரூபாய் வருது. இன்னும் ஒரு 3,000 ரூபாய், அது கீரை மற்றதெல்லாம் மசாலா ஐட்டம் அதெல்லாம் வேணால் 3,000 ரூபாய், 10,000 ரூபாய் வருது. வாடகை பால் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு, அது ஒரு 5,000மோ 7,000மோ வச்சா 17,000 ரூபாய் வருது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு 17,000லேருந்து 20,000 வருது. நீ சொல்லி தீர்த்து வச்சிய அந்த மனைவிமார்களுடைய கணவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னு கேட்டியா? அந்த வீட்டில் இதே மாதிரி எல்லா ஐட்டம் வாங்குறாங்களா, இல்லை கம்மி ஐட்டம் தான் வாங்குறாங்களா? அவங்களுக்கு இதே செலவு தானா, இல்லை இதை விட அதிகமாகுதா? புருஷங்கிட்ட சண்டை போடுறது சரிதானா? கணவருடைய வருமானம் எவ்வளோன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி காய்கறியோ அல்லது மளிகை ஐட்டமோ குறைச்சிக்கோ இப்படிலாம் எதுனா சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. உன் புருஷங்கிட்ட கேளு, அவங்கள என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஏன் புருஷன் சம்பளம் தரல? கொடுப்பாரு. வர்ற வருமானத்துல எப்படி குடும்பத்தை நடத்தணும் முதல்ல கத்துக் கொடுமா. அதை விட்டு நீ பெரிய பஞ்சாயத்து பண்றேன்னு இருக்கிறவங்களை குழப்பி குடும்பத்தை பிரிச்சு புருஷன் கொண்டாடி நிம்மதியை சீரழிக்கிறதுக்கு ஒரு தலைவி நீங்க. உங்ககிட்ட எல்லாரும் வந்து கேட்கணும், அதுக்கு நீங்க சொல்யூஷன் சொல்லுவீங்க. முதல்ல உன் வீட்டுக்கு எவ்வளவு அதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? உங்க கணவர் எவ்வளவு தராரு அதுக்குள்ள அடக்கிதான் பண்றீங்களா, இல்ல அவரையும் கடன்காரன் ஆக்கி வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க சார். இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பண்ணதே இல்லை சார். என் புருஷன்கிட்ட காசு பத்தல தான் சார் கேட்டுட்டு இருக்கேன். வரவங்கள்ட்டையும் அதே மாதிரி தான் சார் கேட்க சொல்றேனே. நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது எவ்வளவு ஆகுது, எவ்வளவு கொடுக்குறாருன்னு. இனிமே தான் சார் பார்க்கணும். இனிமேல் தான் பார்க்கணும். நீங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எந்த பட்ஜெட்டும் போடல, எவ்வளவு ஆகுதுன்னு தெரியாது. ஆனா புருஷன்கிட்ட சண்டை போட மட்டும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? இதை விட நீங்க தெளிவா இதுதான் ஆகுதுன்னு ஒரு பட்ஜெட் அவர்கிட்ட காமிச்சு, இவ்வளவுதான்ப்பா வருது அப்படின்னா, இவ்வளவு என்னால கொடுக்க முடியுமா, இல்ல கொடுக்க முடியாது, ஏதோ ஒன்று சொல்ல போறாரு. அப்ப கொடுக்க முடியாதுன்னா எதுல எல்லாம் குறைக்க முடியும்? மளிகையிலேயே குறைக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாசம் மிளகா விலை ஏறி இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கணும், மிளகு விலை குறைஞ்சிருந்தா கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கணும். இதெல்லாம் பெண்மணிகள் செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் விட்டுட்டு புருஷன் மேல குறை சொல்லிக்கின்னு புருஷன்கிட்ட கேட்டுக்கின்னு அந்த மாதிரி தொல்லை பண்றதால தான் எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை. புருஷன் என்ன நினைக்கிறான், எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது, கேட்டுக்கிட்டே இருப்பா. அவங்க சொல்றதும் இந்த மனுஷன் கொடுக்கவே மாட்டான், நான் எப்படி செய்யுதுன்னு நீங்க சொல்றதும், இப்படிதான் சண்டை வந்துட்டு இருக்கு. இதுல நீ பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்னு. இனிமேல் பஞ்சாயத்துல நீ பண்ணாதம்மா. முதல்ல உன் குடும்பத்துல என்ன பட்ஜெட், என்ன பண்ற, இதெல்லாம் சரியா இருக்கா, அதே மாதிரி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லு. சரியா? சரிங்க சார். இப்பதான் புரியுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லா பெண்மணிகளும் பட்ஜெட் போட்டு வாழ்ந்தா எந்த பிரச்சனையுமே வராது சார். புருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுமா. ஆமா, உங்களுக்கு பிரச்சனையோ இல்லையோ, எங்களை மாதிரி ஆண்களும் புருஷனுக்கும் பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்க உங்க வீட்டுல. சரிங்களா?